அன்பினர்களே, இன்று வியாழக்கிழமை ஜலச்சந்தி அருகே ஓமான் கடற்பரப்பில் 2 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக டேங்கர் கப்பல் தகவல்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானிய ராணுவம் ஒரு முழு தயார் நிலையில் உள்ளதாகவும் ராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஓமானின் ஹாமஸ் ஜலச்சந்திக்கு அருகே கடற்பரப்பில் 2 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக டேங்கர் கப்பல் தகவல் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக பாதுகாப்பு அமைப்பான UKMTO வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஓமானின் ஹும்தார் பகுதிக்கு தென்கிழக்கு ஹாம்சி ஜலச்சந்தி கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்றுக்கு அருகில் 2 பயங்கர வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக கப்பலின் மாலுமி தகவல் தெரிவித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் குறித்து வாஷிங்டனும் தெஹ்ரானும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஹும்சார் அருகே ஒரு டேங்கர் கப்பல் குழுவினரால் கேட்கப்பட்ட வெடிப்பு சத்தங்கள் பற்றிய தாமதமான அறிக்கைகள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக இங்கிலாந்து கடற்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் இன்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் குறித்து வாஷிங்டனும் தெஹ்ரானும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த சம்பவம் வெளியாகிருக்கின்றது. ஓமானின் கும்சாரிலிருந்து சுமார் 9 கடல் மைல் தென்கிழக்கு தொலைவில் ஹாமஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு டேங்கர் கப்பலின் மாஸ்டரிடமிருந்து 2 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தாமதமாக அறிக்கைகள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக இங்கிலாந்தின் கடல்சார் மையம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள அனைத்து கப்பல்களும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை உடனடியாக தெரிவிக்குமாறும் இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே சமீபத்தில் நடந்த ராணுவ மோதல்களை தொடர்ந்து ஹாமஸ் ஜலச்சந்தியை சுற்றி பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையில் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு வாஷிங்டன் தெஹ்ரானை வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தனது கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் கப்பல் போக்குவரத்து தனது மேற்பார்வையின் கீழ் இருக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்துகிறது என பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிராந்திய மத்தியஸ்த முயற்சிகளுக்கு பிறகு ஈரான் மீதான திட்டமிட்ட ராணுவ தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த சனிக்கிழமை தெரிவித்திருந்தார். இந்த கூற்றை ஈரானிய அதிகாரிகள் நிராகரித்திருந்தனர். பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த ராஜதந்திர வட்டாரங்களின்படி ஹாமஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக வந்த செய்திகளை தெஹ்ரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா பொய்யான செய்திகளை பரப்புவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இதே வேளையில் நாம் ஏற்கனவே தந்த செய்தி ஒன்று என்ன, எந்த நிமிடத்திலும் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவின் துணையின்றி தன்னிச்சையாக ஈரான் மீது தாங்கள் தாக்க தீர்மானித்துள்ளதாகவும் வந்த செய்திக்கு ஒரு பதிலடியாக ஈரானிய ராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளது என்றும் போர் திறனை மேம்படுத்துகிறது என்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளது என்றும் அதன் போர் திறன் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கின்றார். பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது அக்ரமினியா இதை இந்த செய்தியாக வெளியாக்கி இருக்கின்றார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளது என்றும் அதன் போர் திறன் மேம்படுவதற்கான முயற்சிகளை வலியுறுத்தியும் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் போர் நிலைமையை பேணுவது என்பது வெறுமனே உபகரணங்களை வழங்குவது மட்டுமல்ல என்றும் பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது அக்ரமினியா வலியுறுத்தி இருக்கின்றார். தற்போதுள்ள அமைப்புகளை புனரமைப்பது மேம்படுத்துவது முதல் புதிய உபகரணங்களையும் அறிமுகப்படுத்துவது, உள்திறன்களை வளர்ப்பது மற்றும் படைகளின் ஊக்கத்தையும் மன உறுதியையும் வலுப்படுத்துவது வரையிலான தொடர்ச்சியான ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் சமீபத்திய ஆண்டுகளின் இராணுவத்தின் பாதுகாப்பு திறன் மேம்படுத்தப்படுவது என்றும் அக்ரமினியா தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்றைய சூழ்நிலைகளில் போர் திறனில் ஒரு முக்கிய பகுதி சேதமடைந்த அல்லது பழுதடைந்த அமைப்புகளை புதுப்பித்து சீரமைப்பதை சார்ந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டிய அவர், இராணுவம் தனது பொறியியல் மற்றும் சிறப்பு திறன்களை சார்ந்து உபகரணங்களை புனரமைப்பது மேம்படுத்தும் பாதையில் செல்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த செயல்பாடு முறை ஒரு தொழில்நுட்ப நடவடிக்கை மட்டுமல்ல, இது தடுப்பு சக்தியை பேணுவதற்கும் விரைவான பதில் தாக்குதல் திறனை அதிகரிப்பதற்கும் நாட்டின் பெரும் பாதுகாப்பு உத்தியின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரிவுகளுக்கு புதிய உபகரணங்கள் வந்ததன் காரணமாக தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப இராணுவத்தின் போர் உபகரணங்களும் கருவிகளும் மறுசீரமைக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் முக்கிய பாதுகாப்பு முன்னுரிமைகளில் ஒன்றாக வான் பாதுகாப்பின் நிலைமையை வலியுறுத்திய அவர், இந்த துறையை மேம்படுத்துவது எப்போதும் இராணுவத்தின் திட்டங்களில் முதலிடத்தில் இருந்து வருகிறது என்றும், ஏனெனில் சிக்கலான பிராந்திய நிலைமைகளிலும் பல்வேறு அச்சுறுத்தல்களிலும் நாட்டின் வானத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய உட்கட்டமைப்புகளை பேணுவதிலும் வான் பாதுகாப்பு ஒரு தீர்க்கமான பங்கை வகிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போர்த்திறனை அதிகரிப்பதில் படைகளின் மன உறுதி மற்றும் ஊக்கத்தின் பங்கிற்கு ஜெனரல் அக்ரிமினியா சிறப்பு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார் என்றும், மேலும் மெஷினரி முக்கியமானவை என்றும், ஒரு இராணுவ அமைப்பின் உண்மையான வலிமையை இறுதியில் தீர்மானிப்பது அதன் படைகளின் நம்பிக்கை, ஒழுக்கம், மன தயார் நிலை மற்றும் ஊக்கம் ஆகியவை என்றும் கூறிய அவர், தற்போது சூழ்நிலையில் இராணுவ வீரர்களிடம் ஒரு ஜிஹாதி மனப்பான்மையும் தங்கள் பணியை நிறைவேற்றுவதற்கான மிக உயர்ந்த உறுதியும் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். கடந்த கால போர்களின் போது உள்ளூர் திறன்கள் மற்றும் துல்லியமான திட்டமிடலை நம்பி வெவ்வேறு சூழ்நிலைகளில் தனது பணிகளை செய்யும் திறன் தனக்கு உண்டு என்பதை ஈரான் ராணுவம் காட்டியுள்ளது என்பதை நினைவுபடுத்திய அவர், ராணுவம் மிக நல்ல நிலையில் இருப்பதாகவும் வரவிருக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு தனது போர் திறனை மேம்படுத்த தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்த சந்தர்ப்பத்தில் துரதிர்ஷ்டவசமாக இங்கு வெடிச்சத்தம் கேட்கப்பட்ட கப்பலுக்கோ அல்லது அதில் பயணித்த ஊழியர்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பாதை கட்டுப்பாடுகள் தொடர்பான சூழலில் இந்த சம்பவம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஓமான் நாட்டின் ஹம்தார் நகருக்கு தென்கிழக்கே சுமார் 9-10 மைல் தொலைவில் சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கப்பலின் மாலுமிக்கு அருகில் பயங்கரமான 2 வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளது. இது குறித்து உடனடி தகவலை பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக பாதுகாப்பு அமைப்பும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக கப்பலுக்கு அல்லது அதில் பயணித்த ஊழியர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கடல் சூழலில் ரீதியாக எந்த பாதிப்பும் பதிவாகவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கான மிக முக்கிய தமனி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல்கள், கப்பல் போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் ஓமான் நாட்டின் மூலமாக இந்த பாதையை திறப்பது அல்லது நிர்வகிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் இந்த வெடிப்பு சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் இறுதி கட்டம் நெருங்கி உள்ளது என்று அறிவிக்கப்பட்டாலும் அதை முற்றுமுழுதாக ஈரான் மறுத்திருப்பது இங்கே முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.